தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஆக்டர் கார்த்தியுடைய நடிப்புல ரெடியா இருக்க படம் மார்ஷல். இந்த படத்துடைய ஹீரோயினா கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க. அவங்க மாநாடு படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ரீசென்ட்டா லோகா அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் டானாகாரன் படத்துடைய இயக்குனரான தமிழ். அண்ட் இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழ் அவர்கள் இந்த படத்த பண்ணும்பொழுது 2 பார்ட்டா பண்ணியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. உலக நாயகி ராதிகா. அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து 49 வருஷம் ஆயிடுச்சு. அத செலிப்ரேட் பண்றா மாரி அவங்க ரீசென்ட்டா ஹாய் அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டீம் ரொம்ப அழகா ஒரு கேக் கட் பண்ணி இத செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய லீட் கவின் அண்ட் நயன்தாரா. அவங்களும் இந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க. துரந்தர் படத்துடைய இயக்குனர் ஆதித்ய தார் ரீசென்ட்டா அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் எடுக்கிற திரைப்படங்கள்லாம் ஒரு அஜெண்டாக்காக எடுக்குறாங்கன்ற மாரி பேசுறாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்குன்னா, நம்மளுடைய பிரதமரும் சரி, நம்மளுடைய இந்தியாவும் சரி, மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்றாங்க. அந்த விஷயங்களுக்கு முன்னாடி நான் பண்ற படங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னால இங்க எந்த ஒரு மாற்றத்தையும்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அவங்க தான் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பல வருஷங்களா இந்த இந்தியால ஒரு ராம ஜென்ம பூமியில ஒரு ராமர் கோயில் கட்ட முடியாம இருந்தது. அவ்வளோ பெரிய விஷயத்தையே நம்ம பிரதமர் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் பண்ற விஷயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா, ரொம்ப போல்டான ஒரு ரிப்ளையா பார்க்கப்படுது. தலைவர் 173 இந்த திரைப்படத்துடைய இயக்குனர், டான் படத்துடைய இயக்குனரான சிபி சக்ரவர்த்தி, இந்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 83 டிஃபரண்டான லுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். அதுல 3 பெஸ்ட்டான ஒரு லுக்க செலக்ட் பண்ணி, அந்த 3 லுக்கையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட சிபி வந்து போய் குடுத்துருக்காரு. சார் இந்த 3 லுக்ல நீங்க எந்த லுக்க செலக்ட் பண்றீங்களோ, அந்த லுக்க நம்ம படத்துல மெயின்டெயின் பண்ணிக்கலான்றத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு லுக்க செலக்ட் பண்ணி குடுத்துருக்காரு. அந்த லுக்க தான் நம்ம எல்லாருமே இந்த படத்தோடைய ப்ரோமோல பார்த்துருக்கோம். இன்னும் ஃபுல்லா அவருடைய கெட்டப்லயே அந்த லுக்க பார்க்கும்போது, இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஜோ படத்துடைய இயக்குனர் ஹரிஹரன் ராம் அடுத்து ஜி.வி. பிரகாஷ லீடா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்துடைய ஹீரோயினா மாளவிகா மனோஜ் நடிக்க போறாங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்ட கூடிய விரைவில குடுக்க போறாங்க. ரீசென்ட்டா சென்னையில சூர்யா, நஸ்ரியா 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த படத்துக்காகன்னா, ஆவேசம் படத்தோடைய இயக்குனர் ஜீத்து மாதவனுடைய இயக்கத்தில சூர்யா, நஸ்ரியா லீடா நடிச்சிட்டுருக்காங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில பயங்கர விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. அந்த படத்துடைய ஷூட்டிங் ப்ராசஸ்ல தான் இப்படி ஒரு சீக்வென்ஸ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆர்.ஜே. பாலாஜியோட இயக்கத்தில கருப்பு அப்படின்ற திரைப்படம் ரெடியா இருக்கு. இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துலருந்து 2 சாங்ஸ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல ஓவராலா 5லருந்து 6 சாங்ஸ் இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு ரீசன் இந்த படத்துல நெறைய லிரிக் ரைட்டர் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துடைய மியூசிக்க 2 விதத்துல எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாங்ஸ் எல்லாருமே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்குன்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாங்ஸ தாண்டி இந்த சாங்ஸ்ல சாய் அபியங்கருடைய மியூசிக் பயங்கரமா இருக்கு அப்டின்னும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.